கோவை சுகுணா பாலிடெக்னிக் கல்லூரியில் 6/2026 அறிவியல் கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறவுள்ள கண்காட்சியை சுகுணா கல்விக் குழுமங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி, தாளாளர் சுகுணா ஆகியோர் துவக்கி வைத்தனர். கோவை நேரு நகர் பகுதியில் உள்ள சுகுணா பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் பல்வேறு தொழில்துறை சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி கவனத்தை ஈர்த்துள்ளனர். இளம் மாணவ கண்டுபிடிப்பாளர்களின் திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் கோவை நேருநகர் பகுதியில் உள்ள சுகுணா பாலிடெக்னிக் கல்லூரி சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு 6/2026 எனும் அறிவியல் கண்காட்சி சுகுணா பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்றது. கல்லூரியின் டீன் ரம்யா சந்தோஷ் மற்றும் முதல்வர் கோவிந்தராஜுலு ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற கண்காட்சியை சுகுணா கல்விக் குழுமங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி மற்றும் தாளாளர் சுகுணா ஆகியோர் துவக்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டனர். இதில் மாணவர்கள் குழுவாக தங்கள் படைப்பாற்றல் திறன்களை நிரூபிக்கும் வகையில் அறிவியல், தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, சுகாதாரம், நிலைத்தன்மை, சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தங்களின் புதுமையான செயல் மாதிரிகள் மற்றும் யோசனைகளை காட்சிப்படுத்தினர். மாணவர்களின் அறிவியல் ஆர்வம், படைப்பாற்றல் மற்றும் குழுப்பணியை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற கண்காட்சியை பார்வையிட்ட சுகுணா கல்விக் குழுமங்களின் தலைவர் நாராயணசாமி கூறுகையில், தொழில்துறை சார்ந்த நிஜ உலக பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை முன்வைத்து மாணவர்கள் தங்களின் படைப்பாற்றல் மற்றும் தொழில்நுட்ப திறன்களை வெளிப்படுத்தியிருப்பதாகவும், பிரதமர் மோடி கூறியதைப் போல மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பத்தில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களின் பங்கு அதிகம் இருப்பதாக கூறிய அவர், அதனை நிரூபிக்கும் வகையில் சுகுணா பாலிடெக்னிக் மாணவர்கள் தங்களது படைப்புகளை இங்கு காட்சிப்படுத்தி இருப்பதாக கூறினார். 3 நாட்கள் நடைபெறவுள்ள அறிவியல் தொழில்நுட்ப கண்காட்சியை கோவையில் உள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பார்வையிட்டனர். இன்று சுகுணா பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு ரொம்ப முக்கியமான நாள் என்னவென்றால், இங்கே ஆரா 2026 அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எக்ஸ்போ. இதில் நமக்கு எல்லாம் தெரியும், பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது. அவங்க க்ரியேட்டிவிட்டி, இன்டெலிஜென்ஸ் அண்டு அதோட அவுட்புட், முதல்ல ரிசர்ச் மாத்திரம் பண்ணால் பத்தாது, அதோட அவுட்புட் கொண்டு வரணும். அதில் அவுட்புட்டை கொண்டு அதை எக்ஸிபிட்டாக இங்கே வச்சுருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட எக்ஸிபிட்ஸ் இங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம மாணவர்களே பண்ணது. இதை இவங்க பேரண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி இங்கே இருக்கிற சுற்றியில் இருக்கிற ஸ்கூல் சில்ட்ரன் எல்லோருக்கும் இதை ஒரு டிஸ்பிளேயாக வச்சுருக்கோம். எங்கள் காலேஜில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்தும் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஏஐ ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ், ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம். இந்த காலேஜில் படித்தங்காட்டி எங்களுக்கு நிறையா யூஸ் ஆகுது. எங்கள் சயின்ஸ் எக்ஸ்போங்காட்டி இதில் நிறைய எங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகுது. இது மூலிமா நாங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நாங்கள் நிறையா நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி